ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். திடீரென ரத்தான புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா, அதிருப்தியில் பொதுமக்கள். பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கிய முதலமைச்சர். புதுச்சேரி மாநிலத்தில் திட்டங்களை சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருவதாகவும் தகவல். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தலைமறைவாகியுள்ள மேலும் ஒருவருக்கு காவல்துறை வலைவீச்சு. குழந்தை திருமணத்தை ஊக்குவிப்போருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா திடீரென ரத்தானது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி பேசுபொருளாக மாறியுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் பொலிவுறு திட்டத்தின் கீழ் 29 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்றது. இதனால் பேருந்து நிலையம் ரேடியட் மில் திடலில் தற்காலிகமாக செயல்பட்டு வந்தது. அங்கு பயணிகளுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும் என்றும் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதற்காக பேருந்து நிலையத்தின் 2 நுழைவு வாயில்களிலும் வாழை மரங்கள் கட்டி திறப்பு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்தை மறைமலையடிகள் சாலையில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் அதிரடியாகவும் அகற்றப்பட்டன. பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்து டிரான்ஸ்பார்மரை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டு வர்ணமும் பூசப்பட்டது. இதற்கிடையே திடீரென புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது. திறப்பு விழா தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைத்த கோப்பிற்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால்தான் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்நிலையில் மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தை திறப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு சார்பில் வெளியிடப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென அந்த திறப்பு விழா ரத்தாகியுள்ளது பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மீது அதிக வரி சுமை செலுத்தாமல் திட்டங்களை சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கதிர்காமம், இந்திராநகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். விழாவில் 5 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் 8123 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் மற்றும் 4 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் 1,22,236 பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். அப்போது அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் புதிய திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி மாநிலத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்கிறோம். இந்த ஆண்டு 13,500 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் சொல்லியவாறு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சட்டசபையில் தானும் அமைச்சர்களும் திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை செயல்படுத்த நிதி இருக்கிறதா என்பது தெரியாது. இருப்பினும் நிதியை சரிப்படுத்தி அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் மக்களை சந்திக்கும் போது தங்களுக்கு என்ன தேவை, குடும்பங்களில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கூறுவார்கள். அதனை மனதில் வைத்துக் கொண்டு சட்டப்பேரவையில் அது தொடர்பான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அந்த திட்டங்கள் அமைச்சர்கள், தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கூட தெரியாது என்று தெரிவித்த அவர், அறிவித்த பிறகு அதிகாரிகள் தன்னிடம் வந்து திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவீர்கள், அதற்கான நிதி எங்கு உள்ளது, புதிய வரி எதுவும் போடுவதில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். தானும் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறுவதாக தெரிவித்தார். மேலும் மக்கள் மீது வரி ஏதும் போடாமல் திட்டங்களை எல்லாம் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், கடந்த ஆட்சிக் காலத்தில் 5 ஆண்டுகளில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், தற்போது 5000 பணியிடங்களை நிரப்பியுள்ளதாகவும், அடுத்த மாதத்தில் 300 எழுத்தாளர்கள் தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது என்றும், பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகள் இணைந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டசபையில் அறிவித்தோம். இதற்கு துணைநிலை ஆளுநரும் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும், இன்னும் 2 நாட்களில் அதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சமூக நலத்துறை செயலாளர் சுந்தரேசன், இயக்குநர் ராகினி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். செலவில்லாமல் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு அரசு படித்து கல்லூரி செல்லும்போது தான் தெரியும். அரசு பள்ளிலாம் படித்து நல்ல செலவுமே இல்லாமல் நல்லா படித்தா நல்ல கல்லூரிக்கு போயிட்டே இல்லை. எந்த செலவு இல்லாமல் படிக்கலாம். பெற்றோர்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் படிக்க முடியும்.
அதனால பிள்ளைகள்லாம் பெரும்பாலும் அதை கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் நடைபெற்ற போது பதிவான பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகரான உமாசங்கர் கடந்த 26ஆம் தேதி இரவு கருவடிக்குப்பத்தில் 5 இருசக்கர வாகனங்களில் வந்த 9 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் 11 பேருடன் திட்டம் தீட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வகணபதி, சண்முகம் மகன் பாலாஜி உள்ளிட்ட 8 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கர்ணா உள்ளிட்ட 4 பேர் கடலூரில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் கடலூர் சென்று கருணா, அவரது கூட்டாளிகள் சஞ்சய், அகிலன் ஆகியோரை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒரு குற்றவாளியான சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் கொலை செய்யப்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பொதுமக்களை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. குழந்தை திருமணத்தை ஊக்குவிப்பவர்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அட்சய திருதை போன்ற விழாக்காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடப்பது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வருவதால் அதை தடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்வது, எந்தவொரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வமாக தூண்டுபவர் அல்லது சட்டவிரோதமாக வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்தவொரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர் குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பதும் குற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை திருமணம் நடத்துவதை தடுக்க தவறினால் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், எனவே அட்சய திருதையை முன்னிட்டு குழந்தை திருமணம் நடைபெறுவது தெரியவந்தால் 1098 என்ற குழந்தைகள் நல உதவி எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உலக மலேரியா ஒழிப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் நலவழித்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் நாள் உலக மலேரியா ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மலேரியா ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு மலேரியா நம்மோடு முடியட்டும், அதற்கு மீண்டும் முதலீடு, புதிய உத்திகளை கண்டறிதல், புதிய அர்ப்பணிப்பு மற்றும் செயல்களை தூண்டுதல் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் உள்ளூர் தொற்று இல்லாத மலேரியா பாதிப்பு மட்டுமே உள்ளதோடு 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை மலேரியா ஏதும் கண்டறியப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி அரசு உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி இந்திய அரசின் இலக்கின்படியும் மலேரியா இல்லாத புதுவை என்ற இலக்கை எட்டும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கு பெற்ற மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதார மற்றும் நலத்துறை அலுவலக வாயிலில் துவங்கிய பேரணியில் இயக்குநர் கோவிந்தராஜ், துணை இயக்குநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மலேரியா மீண்டும் வராத புதுச்சேரியை உருவாக்குவோம், மலேரியா நோயற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என்று தெரிவித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். மலேரியா நோயிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், இந்த நேரத்தில் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் மேல்நிலை தொட்டிகள், கீழ்நிலை தொட்டிகள் மற்றும் கிணறு இருந்தால் அவைகளை கொசும் புகாவண்ணம் மூடிகள் மற்றும் வலையிட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும், இது மலேரியா பரப்பும் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும் என்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்றனர். சிறப்பு முகாம்கள் மூலம் 2000 பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அதிகாரி பிரபாகரன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், போக்குவரத்து துறையில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் பெண்களுக்கான சிறப்பு பழகுனர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிம முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு முகாம் புதுச்சேரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடத்தப்படும் என்றும், இந்த முகாம் மூலம் இதுவரை பெண்களுக்கு 3156 பழகுனர் உரிமம் மற்றும் 2131 பேருக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்காலில் மாதத்தின் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமைகளில் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருவதாகவும், காரைக்காலில் இதுவரை இந்த சிறப்பு முகாம் மூலம் 795 பேருக்கு பழகுனர் உரிமம் மற்றும் 684 பேருக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை பெண்களுக்கான இந்த சிறப்பு முகாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு முகாமினை அனைத்து தரப்பு பெண்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தன்னார்வல அமைப்புகள் சுற்றுச்சூழல் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என்று துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5ஆம் தேதி விழாவின் போது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுற்றுச்சூழலை பேணுவதிலும் அது தொடர்பான பணிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு பணியாற்றிய பொதுமக்கள், நிறுவனங்கள், தன்னார்வல அமைப்புகள் ஆகிய ஒன்றிற்கு சுற்றுச்சூழல் விருது மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே 2022 முதல் 2024 வரையுள்ள ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பற்றிய பணிகளில் சிறப்புற பணியாற்றியவர்களிடமிருந்து தகுதியான ஒன்றினை தேர்வு செய்ய முன்மொழிவுகள், பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தகுதிகள் பற்றிய குறிப்புரை மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவற்றை துறையின் அலுவலகத்திலிருந்து அல்லது துறையின் காரைக்கால் மண்டல அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் அல்லது dste.py.gov.in என்ற இணையதளத்திலிருந்து நகலை எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் துறைக்கு மே 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்னதாக கிடைக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி